வணக்கம். 850 ஆண்டுகளாக சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பறைசாற்றும் ஏர்வாடி தர்கா. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியைச் சுற்றிலும் கடல் பகுதிகள் அதிகம் உள்ளது. அதேபோல் அங்கு வாழும் மக்கள் மனதிலும் கடலை விட பெரிய அளவின் மனிதநேயம், சகோதரத்துவமும் காணப்படுகிறது. இங்கு வாழும் மக்கள் சுமார் 850 ஆண்டுகளுக்கு மேலாக அனைவரும் ஒரு தாய்ப்பிள்ளையாக வாழ்ந்து வருகின்றனர். துல்ஹஜ் பிறை 10 ஹிஜ்ரி 583 கிபி 1187 ஜனவரி மாதம் 11 திங்கட்கிழமை இந்திய தேசத்தில் சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அவர்கள் அரசராக பொறுப்பேற்ற தினம். அந்த நாளை நினைவு கொள்ளும் விதமாக ஏர்வாடி சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா சாஹித் ஒலியுல்லா தர்காவில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏர்வாடியில் அமைந்துள்ள சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா சாஹித் ஒலியுல்லா தர்காவில் ஆண்டுதோறும் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா ஒருமைப்பாடு விழாவாக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு 850 ஆண்டு சந்தனக்கூடு மத நல்லிணக்க தர்காவில் ஹக்தார்கள் முன்னிலையில் கடந்த 9ஆம் தேதி மவுலூத் ஷரீஃப் புகழ் மாலை மற்றும் சிறப்பு பிரார்த்தனையுடன் தொடங்கப்பட்டது. முன்னதாக இந்து சமுதாய மீனவ பெண்கள் கடல் தண்ணீரை கொண்டு வந்து ஏர்வாடி தர்காவை சுத்தம் செய்வது காலகாலமாக நடந்து வருகிறது. அதன்படி மீனவ பெண்கள் கடல் நீரை குடங்களில் 1 கிலோமீட்டர் தூரம் தலையில் சுமந்து வந்து தர்காவில் உள்ள அனைத்து இடங்களையும் சுத்தம் செய்தனர். உலமாக்கள் தர்கா ஹக்தார்கள் ஒன்றிணைந்து தர்கா மண்டபத்தில் மாவட்ட தலைமை அரசு காஜி சலாஹுதீன் அலீம் தலைமையில் உலக அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் சிறப்பு துஹா ஓதினர். தொடர்ந்து 18ஆம் தேதி மாலையில் தர்கா வளாகத்தில் அடிமரம் ஏற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஏர்வாடி குடியிருப்பில் உள்ள முஜப்பீர் நல்ல இப்ராஹிம் லவ்வை மஹாலில் இருந்து மாலை 4 மணிக்கு கொட்டு முழக்கங்களுடன் கண்ணை கவரும் வான வேடிக்கைகளுடன் குதிரை நாட்டியத்தை தன் ஒட்டக ஒரு குழ யானை ஊர்வலம் மீது கொடி ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக தர்கா வந்தடைந்தது. இரவு 7 மணிக்கு மேல் நாரே தக்பீர் என்ற முழக்கத்துடன் கொடியேற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற 31ஆம் தேதி மாலை மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு ஜூன் 1ஆம் தேதி அதிகாலை தர்காவுக்கு முஜாஹிர் நல்ல இப்ராஹிம் மகான் சந்தனக்கூடு தரீகாவில் இருந்து அத்தர்களால் சந்தனம் அரைக்கப்பட்டு சந்தனக்கூடு தர்காவிற்கு வந்தடையும். பின்னர் பாதுஷா நாயகத்தின் மக்பாராவில் அரசால் வழங்கப்படும் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெறும். சந்தனக்கூடு விழாவையொட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜூன் 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது. தொடர்ந்து கொடியேற்றத்துடன் யாத்ரீகர்களும் அன்னதானம் வழங்கப்படும். சந்தனக்கூடு விழாவிற்கு தமிழ்நாடு மற்றும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மராட்டியா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பது விழாவின் இறுதியாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு விழா நிறைவு பெறுகிறது. செய்திகளுக்காக ஹரிப்பிரியா ரவி, மேட்டுப்பாளையம் மற்றும் சானாவாஸ். நன்றி.